ஜப்பான் அப்படின்ற பேரை கேட்டதுமே ஹிரோஷிமா நாகசாகில நடந்த வெடிகுண்டு தாக்குதல், எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கம், சூறாவளி, சுனாமி இந்த மாதிரியான நேச்சுரல் டிசாஸ்டர் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒண்ணு. இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்குதுல்ல, இது ஏற்பட்டுச்சுன்னா அந்த இழப்புகள்ல இருந்து மீள்றதுக்கே ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கும். அதுவரை எந்த ஒரு விஷயத்துக்குமே டைம் அண்ட் போக்கஸ் கொடுக்க முடியாம இருக்கும். பட் இப்படிப்பட்ட சமயங்களையும் ஜப்பான் மக்களோட ஆவரேஜ் ஐக்யூ லெவல் பாத்தீங்கன்னா 105 இருக்குது. அதே இந்திய மக்களோட ஆவரேஜ் ஐக்யூ வெறும் 82 தான். நம்மளுக்கு அவங்கள மாதிரி எந்தவித டிசாஸ்டரும் ஏற்படல, எந்தவித டைம் வேஸ்டும் ஆகல. ஆனா எஜுகேஷன் லெவல்லயும் சரி, இண்டஸ்ட்ரியல் லெவல்லயும் சரி, அவங்க தான் நம்மளை விட பல மடங்கு முன்னிலையில இருக்காங்க. அதாவது அவங்க எத்தனை வாட்டி வழுக்கி விழுந்தாலுமே டக்கு டக்குன்னு எழுந்து க்ரோ ஆகி காமிக்கிறாங்க. அப்படி எந்த ஒரு சீக்ரெட் அவங்கள சீக்கிரமா க்ரோ பண்ண உதவுச்சுன்னு ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிய வந்ததுதான் 5 ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்கை நம்ம ஸ்டடீஸ்ல அப்ளை பண்ணோம்னா இது நம்மள ப்ரொடக்டிவா மாத்துறது மட்டும் இல்லாம ஒரு டாப்பராவுமே மாத்த செய்யுது. அப்படி நீங்களும் சீக்கிரமா உங்க ஸ்டடீஸ்ல பயங்கரமான ஒரு growth-ஐ ஏற்படுத்த விரும்புனீங்கன்னா அப்போ இந்த 5 டெக்னிக்ஸை ஒரு 21 டேஸ் சேலஞ்சா கூட நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இந்த 5 டெக்னிக்ஸ் என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ண எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஹே பியூட்டிஃபுல் பீப்புள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிரதர், நான் உங்க பிரதர். டெக்னிக் நம்பர் 1, கன்பன். இந்த கம்பன் டெக்னிக் இருக்குல்ல, இது இன்னைக்கும் டொயோட்டா கார் கம்பெனில ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண சொல்லி கொடுக்கறாங்க. அதுல ஒரு குரூப் அந்த ப்ராஜெக்ட 2 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் அதே இன்னொரு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ண 7 டேஸ் கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. இதனால அந்த டீச்சர் ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க, எப்படி உங்களால 2 நாள்ல இத பண்ண முடிஞ்சதுன்னு. அதுக்கு அந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, நாங்க கம்பன் டெக்னிக் யூஸ் பண்ணோம், சோ எங்களால இதை ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. அதாவது கம்பன் டெக்னிக் யூஸ் பண்ணி 7 நாள்ல படிக்க வேண்டியதை கூட 2 நாள்ல படிச்சு முடிச்சிடலாம். 7 நாள்ல பண்ணி முடிக்க வேண்டிய ஒர்க்க கூட 2 நாள்ல பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பண்ண போற ஒர்க்க 3 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டு டு, செகண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், லாஸ்டா டன். ஸ்டெப் 1, நம்ம என்ன பண்ண போறோம், எதை செய்யணும், என்னென்ன செய்யணும் அப்படின்றத ஒரு சார்ட்லயோ இல்ல ஒரு பேப்பர்லயோ எழுதி வைக்கணும். இதுல நீங்க ஃபுல் டீடைல்டா எழுதி வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு காலையில 6 to 7 குறிப்பிட்ட இந்த சப்ஜெக்டோட 5 மார்க் क्वेश्चंस எல்லாம் படிப்பேன். 7 to 8 10 மார்க் क्वेश्चंस எல்லாம் படிப்பேன். இப்படி டைமிங்கோட என்னென்ன பண்ணணும்ன்றத தெளிவா எழுதி வைக்கணும். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பா அந்த டைமிங் வந்ததும் அந்த வொர்க்க ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணணும். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பா முடிச்ச வொர்க்க டன் லிஸ்ட்ல தூக்கி போட்டுறணும். நம்ம நார்மலா ஒரு வொர்க்க பண்றதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ட்னா, இந்த கம்பன் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது உங்க மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பொதுவா மக்கள் ஒரு ஒர்க்க முடிக்க ஏன் அதிக டைம் எடுத்துக்கிறாங்கன்னா, ஏன்னா என்ன செய்ய போறன்றதுல அவங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. இதனாலே பல கன்ஃபியூஷன், பல டைம் வேஸ்டிங் ஏற்படும். சோ இதனாலதான் ஜாப்பனீஸ் இந்த கம்பன் டெக்னிக் யூஸ் பண்ணி குறைஞ்ச டைமிங்ல அதிக ஒர்க்க பண்ணி முடிக்கிறாங்க. டெக்னிக் நம்பர் 2, கைசான். கைசான்னா என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்னு அர்த்தம். அதாவது ஜாப்பனீஸ் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க டெய்லி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா அது எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். நீங்க நினைக்கலாம், எப்படி வெறும் 1% இம்ப்ரூவ் பண்ணா அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு. சரி, ஒரு கதை சொல்ற கேளுங்க. ஒரு லேடி பேஷண்ட் டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னால வெயிட் லாஸ் பண்ணவே முடியல. அதுக்கு டாக்டர் சொல்றாரு, சரி ஓகே, அப்போ நான் சொல்றேன், இந்த ஒன்ன மட்டும் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட்டான சாங்க டிவில ப்ளே பண்ணிக்கிட்டு நீங்க உங்க ரூம்ல டெய்லி 5 நிமிஷத்துக்கு டான்ஸ் பண்ணுங்க. இத கேட்ட அந்த லேடியும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அந்த லேடியும் அதே மாதிரி பண்றாங்க. அடுத்து 10 டேஸ் கழிச்சு அப்புறம் டாக்டர் கிட்ட வராங்க. இப்போ டாக்டர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நீங்க டெய்லி ஒரு சாங்குக்கு ஆடிட்டு இருந்தீங்கல்ல, இனிமே 4 சாங்குக்கு டான்ஸ் பண்ணுங்க. அந்த பேஷண்ட்டும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையுமே செய்யறாங்க. அடுத்து 10 டேஸ் கழிச்சு ரிட்டன் டாக்டர் பார்க்க வராங்க. இப்போ டாக்டர் சொல்றாரு, 4 சாங் கூட சேர்த்து நைட் 7 மணிக்கு மேல சாப்பிடுறதையும் நிறுத்திக்கோங்க. அந்த லேடியும் அவர் சொன்னபடியே பண்றாங்க. அடுத்த 10 டேஸ் கழிச்சு ரிட்டன் டாக்டர் கிட்ட வந்த பிறகு அவங்க வெயிட்ட செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா 10 kg குறைஞ்சிருக்கு. அந்த லேடி செம ஷாக் ஆகி, டாக்டர் எப்படி நீங்க இத பண்ணீங்கன்னு ஆச்சரியத்தோட கேக்குறாங்க. டாக்டர் சொன்னாரு, ஒண்ணுமில்ல, நான் உங்களுக்கு கைசன் டெக்னிக் யூஸ் பண்ண, அவ்வளவுதான். அதாவது முதல் நாளே உங்ககிட்ட டெய்லி 7 மணிக்கு மேல சாப்பிடுறத
நிறுத்திக்கோங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய மலையா தெரிஞ்சிருக்கும். நீங்க அதை செஞ்சிருக்கவும் மாட்டீங்க. உதாரணத்துக்கு 100 கிலோ வெயிட்ட தூக்க சொல்லி கொடுத்தா உங்க பிரெயின் உடனே சொல்லும், இல்ல என்னால இத பண்ண முடியாது. அதுவே 5 கிலோ மட்டும் தூக்குங்கன்னு சொன்னா, அட இது ஈஸி பான்னு அதை செஞ்சிடும். பட் அந்த 5 கேஜியே 10 நாளுக்கு தூக்க சொன்னா, அட என்னப்பா இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு 10 கிலோ தூக்க ஆரம்பிக்கும். அட என்னப்பா இதுவும் ஈஸியா இருக்குன்னு தோண ஆரம்பிச்சு அடுத்ததா 20 கேஜி தூக்க ஆரம்பிக்கும். அதாவது ஸ்டார்டிங்ல ஸ்மால் விஷயத்தை செஞ்சிட்டா அடுத்து அதை விட பெரிய விஷயத்தை செய்யலாம்னு மைண்ட் மாறும். அதே எடுத்த உடனே பெருசா கொடுத்தா மைண்ட் அதை செய்யாது. உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? சோ இத அப்படியே உங்க ஸ்டடீஸ்லயும் அப்ளை பண்ணி படிங்க. அதாவது படிப்பு மேல விருப்பமே இல்லன்னா டெய்லி 10 நிமிஷத்துக்கு மட்டும் புக்க திறந்து படிங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது படிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்ப முதல்ல ஈஸியா இருக்கிறத படிச்சு முடிங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்கா இன்னும் அதிகமானதை படிக்க உங்க மைண்ட் ஆரம்பிச்சிடும். டெக்னிக் நம்பர் 3, இணைமுறி. இணைமுறிக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம செஞ்சிட்டு இருக்க வேலைக்கு நடுவுல ஒரு குட்டி தூக்கத்தை எடுத்துக்கிறது. சரி, உங்கள யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கு? கிளாஸ்ல டீச்சர் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, ஆனா நம்மளுக்கு கண்ணு சொக்கி செம தூக்க நிலைக்கு போயிடுவோம். பட் உடனே டீச்சர் கத்தியோ இல்ல சாக் பீஸ தூக்கி எறிஞ்சோ நம்மள எழுப்பி விட்டுருவாங்க. பட் அதுவே ஜப்பான்ல கிளாஸ்ல டீச்சர் நடத்தும் போது நீங்க தூங்குனீங்கன்னா அப்போ உங்களை எழுப்பலாம் மாட்டாங்க. ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் இப்படின்னு எந்த ஒரு இடத்துலயும் நீங்க ஒரு செம டயர்ட் ஆகி தூங்கிட்டீங்கன்னா அப்போ உங்களை அவங்க எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க தூக்கத்தை ஒரு செல்ஃப் கேரா பாக்குறாங்க. அப்படி முக்கியமான பாடத்தை நடத்தும் போதும் நமக்கு ஏன் தூக்கம் வருதுன்னா நம்ம பாடி அண்ட் பிரெயின் ரெண்டுத்திலுமே எனர்ஜி இல்ல, டயர்டா இருக்குது. அதனாலதான் நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாம தூக்கம் வருது. சோ இந்த சமயத்துல போயிட்டு என்னதான் எழுப்பி விட்டு முழிக்க வச்சு பாடத்தை கவனிக்க வச்சாலுமே பாடி அண்ட் பிரெயின்ல எனர்ஜி இல்லாததுனால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்க பிரெயின்ல ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. சோ இப்படி பண்றது சுத்த வேஸ்ட். பட் அதுவே ஒரு குட்டி தூக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா திரும்ப நம்ம பிரெயின் அண்ட் பாடி எனர்ஜிஸ் ஆயிடும். நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகிடும், அலர்ட்னஸ் கிடைக்கும், எமோஷனல் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். இதனால இப்போ உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் ரெண்டுமே கிடைக்கும். அண்ட் இன்ஃபர்மேஷனை ஈஸியா பிரெயின்ல சீக்கிரமா ஸ்டோர் ஆக்கிக்க முடியும். சோ இதனால தான் ஜாப்பனீஸ் குட்டி தூக்கத்துக்கு டைம் கொடுக்கறாங்க. சோ இனி அதனால உங்களுக்கு அப்படி கட்டுப்படுத்த முடியாத தூக்கம் வந்துச்சுன்னா அப்போ ஒரு குட்டி தூக்கத்தை எடுத்துக்கோங்க. வீட்ல படிக்கும் போது தூக்கம் வருதா? அப்ப கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறமா எழுந்து படிங்க. அப்படி உங்களுக்கு கிளாஸ்ல தூக்கம் வருதா? அப்ப தூங்குங்க. அப்படி ஒருவேளை டீச்சர் உங்களை எழுப்பி விட்டுட்டா அப்ப உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெக்னிக் நம்பர் 4, ஹரஹச்சிபு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஜாப்பனீஸ் மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்கலாம் ரொம்பவே கம்மியா தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஹரஹச்சிபு ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க. ஹரஹச்சிபு அப்படின்னா நம்ம சாப்பிடறத நிறுத்திக்கணும், வயிறு 80% நிறைஞ்சதுமே. அப்படி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம்னா நம்மளோட முழு எனர்ஜியுமே அதை டைஜஸ்ட் பண்ணவே செலவாகிடும். இந்த நேரங்கள்ல உங்களால படிக்க முடியாது, எழுத முடியாது, எந்த ஒர்க்கையும் செய்யலாம் அப்படின்ற எண்ணமே தோணாது. சோ இதனாலதான் நமக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுமே தூக்கம் வர ஆரம்பிச்சிடுது. அதாவது ஹெவி டைஜஸ்டிவ் ஒர்க் நடக்கும்போது நம்மளோட எனர்ஜி எல்லாம் அதுக்காகவே செலவாகிடுறதுனால மத்த விஷயம் எதையும் செய்யவே தோணாது. சோ அதனால இனி எப்பயுமே 80% வயிறு நிறைஞ்சதும் மேலும் சாப்பிடறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதனால உங்களுக்கு அதிக எனர்ஜி, அதிக ஃபோக்கஸ் அண்ட் அதிக அலர்ட்னஸோட இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ரொடக்டிவான ஒர்க் பண்றதுக்குமே மனசு இருக்கும். டெக்னிக் நம்பர் 5, கைகாக்கு. கைகாக்குனா என்னன்னா பெரிய மாற்றம்னு அர்த்தம். நீங்க லைஃப்ல ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிப்பீங்கல்ல. லைக் யூடியூப் ஷார்ட்ஸ் பாக்குறது, இன்ஸ்டா ரீல்ஸ் பாக்குறது, சேட்டிங், கேமிங், இந்த மாதிரியான மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கூட நீங்க இந்த கைகாக்கு டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க உங்களுக்குள்ளே 5 ஒய்க்கான கொஸ்டின் கேட்டுக்கணும். அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே சொல்யூஷன் தரவும் பாத்துக்கணும். இத பண்றதுக்கு முதல்ல உங்க பிரச்சனையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு என்னோட பிரச்சனை பாத்தீங்கன்னா சரியா படிக்க முடியல. क्वेश्चन நம்பர் 1, ஏன் என்னால படிக்க முடியறது இல்ல? காரணம் நான் படிக்கிறப்போ மொபைல் யூஸ் பண்றேன். क्वेश्चन நம்பர் 2, நான் ஏன் படிக்கக்குள்ள மொபைல் யூஸ் பண்றேன்? ஏன்னா படிக்கிறத விட ஷார்ட்ஸ் பாக்குறது, ரீல்ஸ் பாக்குறது எனக்கு ஈஸியா இருக்குது. क्वेश्चन நம்பர் 3, படிக்கக்குள்ள ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்காம என்னால ஏன் இருக்க முடியறது இல்ல? ஏன்னா மொபைல் நான் படிக்கிற ரூம்ல தான் இருக்கு, என் பக்கத்துல தான் இருக்கு.
கொஸ்டின் நம்பர் 4, ஏன் எனக்கு பக்கத்துல படிக்கக்குள்ள போன் இருக்கிறது அவசியமா என்ன? இல்ல, அவசியம் இல்ல. இருந்தாலும் அது என்னோட போன்ல, அதான் என் பக்கத்துல வச்சிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 5, என்னோட போன் என் பக்கத்துல இருக்கிறதுனால தான் எடுத்து யூஸ் பண்ண தோணுதுன்னா, அப்போ ஏன் என்னோட போனை எங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியாதா? எஸ், என்னால முடியும். அப்போ நான் என்னோட போனை இனி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இதுதான் கை காக்கு டெக்னிக். அதாவது பிரச்சனை என்னன்னு சொல்லி அதுல இருந்து 5 ஒய்க்கான கொஸ்டின் கேட்டு உங்களுக்குள்ளே சொல்யூஷன் கொடுக்க பாத்துக்கணும். இதன் மூலமா எந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்தும் நீங்க ஈஸியா வெளியே வந்துட முடியும். அப்புறம் என்ன, அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்துட்டா நம்ம ஈஸியா ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனோட நல்லா படிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல மொத்தமா 5 ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் பார்த்திருக்கோம். இதை நீங்க வர 21 டேஸ்க்கு ஒரு சேலஞ்ச கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க growth நீங்களே கண் கூட பார்க்கலாம். சோ அதனால சேலஞ்சை எடுத்துக்க போற எல்லோருமே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, ஜாப்பனீஸ் சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு. பார்க்கலாம் எத்தனை பேரு இந்த சேலஞ்சை எடுத்துக்கிறீங்கன்னு.